ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஆல்ரெடி 10th தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 1 அதில் லாஸ்ட்டில் என்ன பார்த்தோன்னா இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற அது மனப்பாட பாடல் அல்ல, ஒரு செய்யுள் பகுதி பார்த்தோம். சரிங்களா? இப்போ வந்துட்டு தமிழ் சொல் வளம் அப்படின்னு இயல் 1 கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற ஹெட்லைனில் யாருடைய எந்த ஒரு புலவர் எழுதினதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா தேவநேய பாவனார் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதின நூல்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. அவர் எழுதின எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சொல்லாராய்ச்சி கட்டுரை அப்படிங்கிற கட்டுரை பகுதியிலிருந்து ஒரு பகுதி மட்டும் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று யார் சொல்கிறாங்க? மகாகவி பாரதியார் சொல்கிறாங்க. சரிங்களா? இது எதுக்கு சொல்கிறாங்க? கீழே கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது எதுங்களாம்? நம்ம தமிழ். அதனால தான் அப்படிப்பட்ட தமிழை நம்ம போற்றும்படி நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு ஆல்ரெடி யாரை சொல்லியிருக்கா? மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த தமிழ் சொல் வளத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த அடி வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. தாவரத்தின் அடிப்பகுதி இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அடிப்பகுதியை நம்ம ஒவ்வொரு தாவரத்திற்கு ஏற்ப அந்த தாவரத்தின் அடிப்பகுதியை நம்ம எப்படியெல்லாம் பெயரிட்டு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இது படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். சரிங்களா? இதில் பூவின் நிலைகள் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? பூவின் நிலைகள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடிவகை பாருங்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தாள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? தாள்னா நெற்தாள், கேழ்வரகு தாள், இந்த முதலிய வச்சு அடி அப்படிங்கிறாங்க. நம்ம நெல் நடுவோம் இல்லையா? அந்த நெல்லுடைய அடிப்பகுதியும் ப்ளஸ் கேழ்வரகு அந்த தாவரத்தின் அடிப்பகுதியையும் இங்கே தாள்னு குறிப்பிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. தண்டு, கீரை தண்டு, வாழைத்தண்டு. சரிங்களா? கீரை செடி, வாழை செடி, வாழை மரம் இதனுடைய அடிப்பகுதியை தான் தண்டு அப்படின்னு அழைப்போம். கோல் அப்படின்னா நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தூறு அப்படின்னா குத்துச்செடி, புதர் செடி முதலியவற்றின் அடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குத்துச்செடி அப்படின்னா இப்போ கற்றாழையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? கற்றாழை ப்ளஸ் கள்ளி, இதெல்லாம் சப்பாத்தி கள்ளி சொல்லுவோம் இல்லையா? இதனுடைய இதன் அடிப்பகுதியெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? தூறு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். இது என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? தட்டு அல்லது தட்டை, கம்பு, சோளம் முதலிய பயிர் வகைகளின் அடியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தட்டு அல்லது தட்டை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? களி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரும்பினுடைய அடிப்பகுதி நம்ம பொங்கலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கரும்பு, அந்த கரும்புடைய அடிப்பகுதியை தான் களி அப்படின்னு சொல்கிறோம். களை அப்படின்னா மூங்கில் மரம் இருக்கு இல்லையா? மூங்கில் மரம்னு நம்ம இவ்வளோ நாள் அதனுடைய பெயரை உபயோகப்படுத்திட்டு வந்திருந்தோம். இப்போது ஒரு 4 to 5 இயர்ஸாகவே மூங்கில் மரம் அப்படின்னு இல்லாமல் மூங்கில் புல் வகைகளுள் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்போது களை அப்படின்னா என்னது? மூங்கில் தாவரத்தின் அடிப்பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? களை அப்படின்னு சொல்கிறோம். அடி அப்படின்னா புளி, வேம்பு முதலியவற்றின் அடி. நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்தது என்னென்னா அடி வகையில் தான் பார்த்துட்டு வந்தோம். அதில் ஒவ்வொரு தாவரத்தின் அடிப்பகுதியை நம்ம என்னென்னு பெயரிட்டு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே புளிய மரம், வேப்ப மரம் முதலியவற்றின் அடிப்பகுதியையும் அடி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சரிங்களா? இந்த ஒன் வேர்டில் கூட கேட்கலாம், வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அடுத்து கிளை பிரிவுகள் கொடுத்துருக்குறாங்க. தாவரத்தின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னது? கிளை அப்படின்னு சொல்லலாம். அந்த கிளையே பல வகைகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதில் கவைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவை அப்படின்னா அடி மரத்து நின்று பிரியும் மாபெரும் கிளை. சரிங்களா? கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பிரியுது இல்லையா? இதுதான் கிளை. கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னா கவையின் பிரிவு. சரியா? கிளை அப்படின்னா கொம்பின் பிரிவு. சினை அப்படின்னா கிளையின் பிரிவு. கிளையோட பிரிவு என்னன்னு சொல்லலாம்? சினை அப்படின்னு சொல்லலாம். போத்து அப்படின்னா சினையின் பிரிவு. சரிங்களா? சினையின் பிரிவு என்ன? போத்து அப்படின்னு அழைக்கப்படுது. குச்சு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. போத்தின் பிரிவு தான் குச்சு அப்படின்னு அழைக்கப்படுது. இணுக்கு அப்படின்னா
குச்சியின் பிரிவு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல்னு சொல்லியிருக்கிறாங்க. காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள், அதாவது இலைகள் காய்ஞ்சு போச்சா சருகு அப்படின்னு சொல்லுவோமா, அந்த வகைகளில் பாருங்கள். இதில் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் சுள்ளி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த குச்சி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் காய்ந்த குச்சியை தான் சுள்ளி அப்படின்னு சொல்கிறோம். விறகு அப்படின்னா காய்ந்த சிறு கிளை. வெங்கழி அப்படின்னா காய்ந்த களி. அதாவது இது சின்ன சின்ன அந்த குச்சியை சொல்கிறது. காய்ந்த களி அப்படின்னா மிகப்பெரிய கட்டையோட இன்னும் கொஞ்சம் சிறிய அளவில் இருக்கிறது. சரிங்களா? கட்டை அப்படின்னா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்து இலை வகை பாருங்கள். இலை வகையில் குறிக்கும் சொற்கள் இலை, புளி, வேம்பு முதலியவற்றின் இலை தான் இலை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தாள் அப்படின்னா நெல், புல் முதலியவற்றின் இலை. தோகை அப்படின்னா சோளம், கரும்பு முதலியவற்றின் இலை. ஓலை அப்படின்னா தென்னை ஓலை, பனை ஓலை. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தோகையும். இது உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினில் ஒன் வேர்டாக கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தோகையும். சருகு அப்படின்னா காய்ந்த இலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கொழுந்து வகை. தாவரத்தின் நுனி பகுதி இருக்கு இல்லையா, அந்த வளர்ச்சி அடைகிற பகுதி, அந்த நுனி பகுதியை குறிக்கும் சொற்கள் துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது பாருங்கள். துளிர் அல்லது தளிர்னா நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து இருக்குங்க இல்லைங்களா, அதுதான் துளிர் அல்லது தளிர்னு சொல்கிறாங்க. முறி அல்லது கொழுந்து அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா புளிய மரம், வேப்ப மரம் முதலியவற்றின் கொழுந்து. குருத்து அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம், சோளக்குருத்து, கருமங்குருத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னும் என்ன இருக்குது, தென்னங்குருத்து, பனைக்குருத்து முதலியவற்றின் கொழுந்து. இதை தான் குருத்து அப்படின்னு சொல்லுவோம். கொழுந்தாடை அப்படின்னு எதை சொல்லுவோம், கரும்பின் நுனி பகுதியை கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம். அது மிகச் சுவையான பொருளாக இருக்காது, அந்த இடத்துல இனிப்பு குறைவாக உள்ள ஒரு நுனி பகுதியை கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பூவின் நிலைகள். சரிங்களா? பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் என்னென்ன, அரும்பு பூவின் தோற்ற நிலை, போது பூ விரிய தொடங்கும் நிலை, மலர் அதை இன்னொன்று என்ன சொல்லலாம், அலர் அப்படின்னு சொல்லலாம். பூவின் மலர்ந்த நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மலர் அல்லது அலர். சரிங்களா? வி அப்படின்னா மரச்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பிஞ்சு வகைன்னு கொடுத்துருக்காங்களா, அதில் தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்ன, பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. பிஞ்சு அப்படின்னா இளம் காய் சொல்லலாம். வடு அப்படின்னா மாம் பிஞ்சு. மூசு அப்படின்னா பலா பிஞ்சு. கவ்வைனா எல் பிஞ்சு. குறும்பை தென்னை, பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு. முட்டுக்குறும்பை அப்படின்னா சிறு குறும்பைன்னு சொல்கிறாங்க. இளநீர்னா முற்றாத தேங்காய். நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு. சரிங்களா? கருக்கல் அப்படின்னா இளநெல்னு சொல்லலாம். கச்சல்னா வாழை பிஞ்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, குலை வகை. தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சில சொற்கள். சரிங்களா? அதாவது காய்களையோ கனிகளையோ குறிக்கலாம். சரிங்களா? கொத்து அப்படின்னா அவரை, துவரை முதலியவற்றின் குலை சொல்லலாம். குலைனா கொடி, முந்திரி போன்றவற்றின் குலை சொல்லலாம். தாறு அப்படின்னா வாழை குலை. தாறு அப்படின்னா வாழை குலைன்னு சொல்லலாம். கதிர் அப்படின்னா கேழ்வரகு. சரிங்களா? சோளம் முதலியவற்றின் கதிர் சொல்லலாம். அலகு அல்லது குரல், நெல், திணை முதலியவற்றின் கதிர் சொல்லலாம். சரிங்களா? சீப்பு அப்படின்னா வாழைத்தாற்றின் பகுதி.
சீப்பு அப்படின்னா வாழைத்தாற்றின் பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதுதான் சீப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. கெட்டுப்போன காய்கனி வகை, இதனுடைய தாவரத்திற்கேற்ப அந்த காய்கனி வகையை நம்ம குறிக்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய். சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம். சொத்தை அப்படின்னா புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அலியல் அப்படின்னா குழுகுழுத்த பழம். அழுகல் அப்படின்னா குழுகுழுத்து நாரிய பழம் அல்லது காய். சொண்டு அப்படின்னா பதராய் போன மிளகாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ கோட்டான் காய் அல்லது கூகைக்காய்னா கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய் அப்படின்னு சொல்கிறாங்க. தேரைக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். அல்லிக்காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய். டிஃப்ரெண்ட் பாருங்கள். தேரைக்காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். அல்லிக்காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய். சரிங்களா. இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையில் கெட்ட காய். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பழத்தோல் வகை. பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தொளி அப்படின்னா மிக மெல்லியது. சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, தோல் பார்த்துக்கோங்க. தோல் அப்படின்னா திண்ணமானது. தோடு அப்படின்னா வன்மையானது. ஓடு அப்படின்னா மிக வன்மையானது. குடுக்கை அப்படின்னா சுரையின் ஓடு. சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மட்டை அப்படின்னா தேங்காய் நெற்றின் மேற்பகுதி. உமி நெல் கம்பு முதலியவற்றின் மூடி அப்படின்னு சொல்கிறாங்க. கொம்மை அப்படின்னா வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மணி வகை கொடுத்துருக்காங்க. அதாவது தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். கூலம் அப்படின்னா நெல் புல் அதாவது கம்பு முதலிய தானியங்களை தான் கூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயறு அவரை உளுந்து முதலியவை. சரிங்களா. கடலைனா வேர்க்கடலை கொண்டை கடலை முதலியவை. விதை அப்படின்னா கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து. வித்துனா என்னென்னா விதைன்னு அர்த்தம். காள் அப்படின்னா புளி. காஞ்சிரைக்கு இன்னொன்று என்னது, நச்சு மரம் முதலியவற்றின் வித்து விதையை தான் சொல்கிறாங்க. முத்து அப்படின்னா வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து. கொட்டை அப்படின்னா மா பனை முதலியவற்றின் வித்து. தேங்காய் அப்படின்னா தென்னையின் வித்து. முதிரை அவரை துவரை முதலிய பயிர் வகைகளை சொல்கிறாங்க. சரிங்களா. இளம் பயிர் வகை. தாவரத்தின் இளம் பருவத்திற்கான சொற்கள் எப்படி சொல்லலாம், நாற்று, நெல், கத்தரி முதலியவற்றின் இளநிலை. அதாவது இந்த இதெல்லாம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தூரத்தில் எடுத்து திரும்பவும் நடுவாங்க. சரிங்களா. இதை முன்னாடியே நெல் விதைக்கிறத நெல்லை ஒரு நாற்றுன்னு சொல்லி தூவி வளர்ப்பாங்க. கத்தரியும் அது போல தான் விதைகளை, அதை தான் நாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்று, மா, புளி, வாழை முதலியவற்றின் இளநிலை. குருத்து அப்படின்னா வாழையின் இளநிலை. பிள்ளை அப்படின்னா தென்னையின் இளநிலை. தென்னங்கன்று சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்ன இதை தென்னம் பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க எழுத்து வழக்கில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், குட்டி அப்படின்னு சொல்கிறாங்களா, விழாவின் இளநிலை. மடலி அல்லது வடலி அப்படின்னா பனை மரம் இருக்கு இல்லையா, அந்த பனையின் இளநிலையை தான் மடலி அல்லது வடலி அப்படின்னு சொல்கிறாங்க. பைங்கூழ் அப்படின்னா நெல், சோளம் முதலியவற்றின் பசும் பயிர் தான் சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த மாதிரி தமிழ் சொல் வளம் தேவநேயர் பாவனார் எழுதிய சொல்லாராய்ச்சி கட்டுரை என்ற கட்டுரை பகுதியிலிருந்து ஒரு சில பகுதி மட்டும் நமக்கு பாடப்புத்தகத்தில் உரைநடையாக இடம்பெற்றிருக்கு. சரிங்களா. இதில் இங்கே பாருங்கள், ஒரு கொஷின் மார்க் போட்டு கொடுத்துருக்காங்களா. இது மாதிரி உள்ள கொஷின்ஸ் எல்லாம் ஒன் வேர்டில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்த்துக்கோங்க. தமிழில் சென்டம் எடுக்கணும்னா 1 மார்க் போனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சென்டம் எடுக்க முடியாது.
ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாக்ல இதில் இருக்கும்போது இருக்கிறதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கணும். சரிங்களா? பாருங்கள், உலகத்திலேயே ஒரு மொழிக்காக ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுங்களாம்? மலேசியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நம்மளுடைய தமிழ் மொழி பாருங்கள் எவ்வாறெல்லாம் சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது யார் சொல்லியிருக்காங்க? பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். அப்பாத்துரையாரோட சிறப்பு பெயர் என்னங்க? பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க? யார் இவர் அப்படிங்கிற ஒரு பிளாக் இது கொடுத்துருக்காங்களா கொஷின்னு. அதில் பாருங்கள், நார்மலாகவே சொல்லாராய்ச்சியில் மிகச்சிறந்த புலவர் யாருங்க? தேவநேய பாவனார். சரிங்களா? அவரும் வியந்து போற்றத்தக்க இன்னொரு பெருமகனார் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு இந்த பிளாக்கில் பார்ப்போம். சரிங்களா? தமிழ் ஆசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர், சொல்ல ஆராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார். அப்படிப்பட்ட பெருமகனார் யார் இங்கே? அவர் தான் இங்கே இருக்கிறார் பாருங்க, தமிழ் திரு ரா இளங்குமரனார். சரிங்களா? யார்? தமிழ் திரு ரா இளங்குமரனார். இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போமா? திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர் யாருங்க? அவர் தாங்க இவர், தமிழ் திரு ரா இளங்குமரனார். சரிங்களா? பாவனாருக்கே பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். சரிங்களா? தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யாருங்க? தமிழ் திரு ரா இளங்குமரனார். இம்பார்ட்டனானது, தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யாருங்க? தமிழ் திரு ரா இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட நம்மளுடைய தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். அப்படிப்பட்ட திருமகனார் தான் நம்ம தமிழ் மொழியை எவ்வளோ அழகாக நேசிச்சிருக்கார் பாருங்களா. அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கி வருபவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். சரிங்களா? பற்பல நூல்களை எழுதி இருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திருட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலியன இவர்தம் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல் முத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே இவர் எழுதினதுங்க. அவர்தான் யார்? உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். இதில் உள்ள இந்த கொஷினில் உள்ளதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க, ஒன் வேர்டு. இதிலேருந்து நமக்கு புக் பேக்கில் வந்து கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது கொஷின் அண்ட் ஆன்சர், வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருப்பாங்களா. அதனால் இந்த இதில் உள்ள கண்டென்ட் எல்லாமே நம்ம கொஷின்ஸில் வந்துடும். சரிங்களா? இப்போது நமக்கு நூல்வெளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நூல்வெளின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ யாரை பற்றி பார்த்தோம்? தேவநேய பாவனார் பார்த்தோமா. தேவநேய பாவனாருக்கு சிறப்பு பெயர் என்னங்க? மொழி ஞாயிறு. மறந்துடாதீங்க, தேவநேய பாவனாருடைய சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு. இவர் என்ன நூல் எழுதியிருக்காருங்க? சொல்லாய்வு கட்டுரைகள். இந்த சொல்லாய்வு கட்டுரைகள்ங்கிற நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் தான் நமக்கு என்னவா இடம்பெற்றிருக்கு? பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இக்கட்டுரையில் உள்ள சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. சில ஸ்டோரியெல்லாம் உள்ளே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக இம்பார்ட்டன்ட். செந்தமிழ் சொற்சிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருங்க? அவர் தாங்க நம்ம சிறப்பு புலவர், அதாவது தேவநேய பாவனாரை சொல்கிறாருங்க.
உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் நம்ம தேவநேய பாவாணர் தாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.